காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது. அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுற்றவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். தேசத்தின் ஜனங்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய ஸ்தானத்தில் நின்று தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொள்ளும் சுபாவம் இருக்க வேண்டும். தங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கும் தங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கும் விரோதமான மனப்பாங்கு எதுவும் ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்திற்கும் சத்தியத்தின் வல்லமைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எசேக்கியாவின் காலத்திலே யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகும். தேசத்தில் உள்ள எல்லா ஜனமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாய் ஜீவிப்பார்கள். அப்போது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது. காண்கிறவர்கள் என்பது தரிசனம் காண்கிறவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறிக்கிற வார்த்தையாகும். கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய தரிசனங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சத்தியத்தை உபதேசம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை ஜனங்கள் கவனித்து கேட்பார்கள். யூதா தேசத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே அற்புதமான மாற்றம் உண்டாகும். பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். இவர்கள் பொறுமையில்லாமல் அவசரப்பட்டு பேசியிருப்பார்கள், தாறுமாறாக பேசியிருப்பார்கள். இவர்கள் இனிமேல் நிதானமாக பேசுவார்கள், அறிவை உணர்ந்து பேசுவார்கள். தேவனுடைய ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை உணர்த்துவார். அவர்களுக்கு சத்தியத்தை அறியும் ஆவியை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய ஆசீர்வாதமான ஊழியம் அவருடைய சீஷர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. லூக்கா 24:44-45. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். 1 யோவான் 5:20. யூதா தேசத்தார் மத்தியிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகும் போது தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். அவர்கள் இதுவரையிலும் தேவனுடைய காரியங்களைத்தான் பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சில் தெளிவு இருந்திருக்காது. சரியாக பேசாமல் உளறி இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட இனிமேல் தெளிவாக பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சில் தடை இருக்காது, சரளமாக பேசுவார்கள். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். தாங்கள் விசுவாசிப்பதை அவர்கள் பேசுகிறார்கள்.